கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாயிருக்காத ஒரு ஜனம் நித்திய ஜீவனை ஒரு நாளும் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இதில் ஆண்டவர் எதை வெறுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்ற வேத வசனத்தின்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை அவர் அதிகமாக வெறுக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் மாம்சத்தின் கிரியைகள் நிரம்பி இருக்கிறவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சுயம் அழிக்கப்படணும். மாம்சத்தினுடைய கிரியைகள் முழுக்க அழிக்கப்பட தான் ஒருத்தர் மறுரூபமாக்கப்படவே முடியும். அப்போது மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அதை வாசிச்சுக்கொள்ளுங்க. அதில் ஏதாவது உங்களுக்குள்ளார இருந்தால் அந்த கிரியைகள் எல்லாம் உங்களை மாம்சத்துக்குள்ளார கொண்டு போகுதுன்னு நினச்சி அந்த கிரியையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தியே ஆகணும். ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொன்னால், பிரியமான ஒரு ஜனத்தை தான் ஆண்டவர் அவரோடு வாழ்வதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார் இல்லையா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனோடு ஒன்று சேர்ந்து அவரோடு ஜீவிக்கவே முடியாதுங்க. அதனால இன்னைக்கு தீர்மானம் எடுத்து மாம்சத்தினுடைய கிரியைகள் என்ன? இப்போ பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஒன்று உண்டு, அது மரண வழிகள்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்னா தேவ சித்தத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, சுய சித்தத்தின்படி நடப்பாங்க இல்லையா? அது ஒன்று. அடுத்து மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில தான் அவங்க நடப்பாங்க, அது ஒன்று. இன்னும் மாம்சத்தில் தான் அவங்க ஜெயம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, மாம்சத்தில் தான் யோசிப்பாங்க. அதனால தான் மாம்சத்தின் சிந்தையானது மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளேருந்து வெளியே போக 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 தான் ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளார இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்லா நீங்கள் புரிய ஆரம்பிக்கணும். ஆவியானவரும் இருக்கிறாரு, மாம்சமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாம்சம் தான் அதிகமாக வெளிப்படுமே ஒழிய ஆவியானவருடைய வல்லம் அதிகமாக உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட முடியாது. அதனால இது ஒரு கல்லுகள் மாதிரி நினச்சிக்கோங்களேன், தண்ணியில் போடப்பட்ட கல்லுகள் மாதிரி. அந்த கல்லெல்லாம் நீங்கள் வெளியே எடுக்க ஒவ்வொரு கிரியாக வெளியே எடுக்க அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஆவியானவர் அப்படியே அழகாக ஃப்ளோ ஆக ஆரம்பிப்பார். அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த மாம்சத்தினுடைய கிரியையெல்லாம் நம்மக்கிட்ட ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, பொறாமையா, எரிச்சலா, கோபமா, என்னால் அது விடவே முடியல அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அவருக்காக நீங்கள் ஏதாவது தியாகம் பண்ணாதானே அவருக்கு பிரியமானவங்களா நம்ம மாற முடியும். இப்படி தான் நம்ம யோசிக்கணும். அவரையே தன்னையவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்கு கிரயம் செலுத்தி பலியாக கொடுத்து நம்மை ரட்சித்தார் இல்லையா? அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல. அட்லீஸ்ட் இந்த மாம்சத்தின் கிரியையாவது நம்ம விட்டு வெளியே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்குரியவர்களா, ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களா நம்ம மாறணும் இல்லையா? ஆவி இல்லாத ஒரு மனுஷன், ஆவி இல்லாத ஒரு சரீரம் செத்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ மாம்சம் மேலோங்கி இருக்கிற எல்லாமே செத்தவர்கள் போல தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால அந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளேருந்து வெளியே போகணும். உங்களுக்கே தெரியும், உங்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் மத்தியில் கோபம் வருதா, டென்ஷன் ஆகுதா, எரிச்சல் ஆகுதா, மற்றவங்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்களா, அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளேருந்து உங்களை அந்த வழியில் நடத்திட்டு போகுதா, கசப்பு இருக்குதா, மன்னிக்க முடியாத தன்மை இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. இதெல்லாம் தான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க தான் சொல்கிறது கரெக்டாக நினைப்பாங்க, ஆனால் முடிவில் அந்த வழி வேறு விதமான ஆத்ம மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, எனக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வரணும், மாம்சத்துக்கு உட்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வரணும், ஆவியில் யோசிக்கணும், ஆவியில் செபிக்கணும், ஆவியில் நடக்கணும். அதனால தான் எவர்கள் ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய புத்திரர்களாய் நம்ம மாறணும், தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும், எப்பொழுதுமே அவர் கூட நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாம்சத்தினுடைய சிந்தையிலிருந்து வெளியே வரணும். ஆவியில் நீங்கள் பலப்பட ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய அந்த அனுபவத்துக்குள்ளார உங்களை அப்படியே உட்படுத்த ஆரம்பிக்கணும். தேவனை நோக்கி நீங்கள் காத்திருக்கணும். தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும். இப்படிலாம் நீங்கள் பண்ண ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லி அவர் அழைத்து, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். அதனால் இந்த நாளிலிருந்து ஆவியில் நீங்கள் பலப்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.